ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ட்ராவல் வீடியோ தான் வரப்போகுது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையிலேயே பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிட்டு நானும் பார்த்தீங்கன்னா ஒர்க் கிளம்பிட்டேன். என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோடைய அப்டேட் ஒர்க்கு போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஹவுஸ் வார்மிங் பார்த்தீங்கன்னா வர தை மாதம் வைக்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அனைத்து வேலைகளும் பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஓடி ஓடி செய்கிறதா இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வடலூர் தாங்க கிளம்பியிருக்கேன். ஆல்ரெடி தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க. வடலூருக்கு எதுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஜினியர் சாருடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வடலூரில் தான் இருக்குது. வீட்டுடைய டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பையில் எடுத்துக்கிட்டேன். சார்கிட்ட கொஞ்சம் சைன் வாங்க வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து சாருக்கு பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஆல்ரெடி வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க்கு கொஞ்சம் போயிட்டுருக்கு. இன்னும் போகலை, ஸ்டார்ட் பண்ணல. என்ன மெட்டீரியல்ஸ் கொடுக்கலாம், எவ்வளோ பட்ஜெட்டில் கொடுக்கலான்னு அந்த டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸில் இருக்குது. பட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. எது ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்டேட்டில் வரும். வடலூருக்கு பார்த்தீங்கன்னா சாரோடைய ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. சார்கிட்ட கொஞ்சம் சைனும் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிவிசி யூபிவிசி மெட்டீரியல்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலான்னு சார்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க சஜஷன் பண்ணி ஒரு யூபிவிசி பிவிசி மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா நான் இப்போது டச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இதில் எது கொடுத்தா நல்லாயிருக்கும், காஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ வாரண்ட்டி வரும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்கும்போது என்னோடய ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வடலூருக்கு நெக்ஸ்ட்டு ஷாப் வந்து பிவிசி யூபிவிசி ஷாப்புக்கு வந்திருந்தேன். இந்த வுட்டெலாம் பார்த்தீங்கன்னா இது வுட்டே கிடையாதுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்கு. யூபிவிசியில் டிவி யூனிட் செஞ்சுருக்குறாங்க, நீங்களே பாருங்கள். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூபிவிசிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பிவிசியில் எப்படி இருக்கும், யூபிவிசியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டிருந்தேன். யூபிவிசிக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வாரண்டி கொடுப்போம், பிவிசிக்கு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் வாரண்டி கொடுப்போன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கிச்சன் யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த மாடலர் கிச்சன் யூனிட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூபிவிசி மெட்டீரியல்ஸ் தான். அவங்க ஷாப்பில் வச்சுருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபிவிசி தாங்க இருந்துச்சு. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேக்குள்ளார நாங்கள் வீட்டு ஃபுல்லாகவே முடிச்சு தரோன்னு சொல்லியிருந்தாங்க யூபிவிசியில். பிவிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் வாரண்டி வரும். 2 லேக்ஸு இல்லைன்னா 2.5 வரைக்கும் நாங்கள் முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, எங்களுக்கு வந்து நேரில் நான் வீட்டில் வந்து பார்க்கணும், நீங்கள் எந்த அளவு நல்லா பண்ணியிருக்கீங்களா, அதுக்கப்புறம் லைஃப் வருமா, ஏன்னா கிச்சனில் போடுறது பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் இருக்க போகிறது. அதனால் நீங்கள் வடலூர்லேயே யார் வீட்லையாச்சும் நீங்கள் வந்து பிவிசி யூபிவிசியில் செஞ்சுருப்பீங்க, கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். ஓகேம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆகும். பிவிசியில் மெட்டீரியல்ஸ் வந்து சூப்பராக செஞ்சு வச்சுருந்தாங்க. பட் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க, வீட்டில் ஆட்கள் இருக்காங்களா, கூட்டிகிட்டு போய் காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து ஒரு ஓவர் வியூ பார்த்துட்டு இருந்தேன். இவங்க ஷாப்பில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபிவிசி மெட்டீரியலுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மெழுகு பிளாஸ்டிக் தான் சொல்லுவோம். நம்ம வந்து நெருப்புலாம் இதில் வச்சோம்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து உருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட்டர் ப்ரூஃப்னு தான் சொல்லியிருந்தாங்க. இதை விட ஹை காஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கடலூர் போயிருந்தேன், உங்களுக்கே தெரியுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்எம்ஆர் பிடபிள்யூஆர்னு சொல்லிட்டு ஹை காஸ்ட்லி மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு 5 லட்ச ரூபா சொல்லியிருந்தாங்க கொட்டேஷன் போடும்போது. இவங்கக்கிட்ட யூபிவிசி பிவிசியும் கேட்டு பார்த்துடலாம், இது எவ்வளோ வருது, மெட்டீரியலோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்டே நம்ம ஒரு சஜஷன் கேட்டுடலான்ட்டு இங்கே வடலூரில் பார்த்திங்கன்னா என்னுடைய இன்ஜினியரிங் சார் மூலியமாகவே பார்த்திங்கன்னா கடலூரும் போனால் திரும்ப யூபிவிசி பிவிசிக்கும் வடலூருக்கும் வந்திருக்கு. ஏன்னா வீடு கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்து செய்யணும். அதே போல் பார்த்தீங்கன்னா யூபிவிசியை விட பிவிசியில் இவங்க வீட்டில் வந்து ஒரு மாடலர் கிச்சன் மாடலர் செஞ்சுருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டு ஒரு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இந்த வீட்டில் நான் இந்த ஒர்க் பண்ணி ஒரு 1 இயர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி பார்ப்போன்ட்டு இந்த வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணி பார்த்துருந்தேன். மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி இருக்குது, குவாலிட்டி பேஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்குமா அப்படின்ட்டு வந்து பார்த்தேன். பார்க்கும்போது பட் நல்லா இருக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளெல்லாம் துரு பிடிச்சி போயிட்டு கொஞ்சம் கலர் டிம்மாக அழுக்கு கலரில் இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை கிளாஸியே பெஸ்ட்டுன்னு தோணுது. காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் யூபிவிசி பிவிசியை நம்புறதை விட இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக்கு. ஹை கிளாஸி பார்த்தீங்கன்னா வுட்டில் செஞ்சுதுங்க. அது வந்து வுட்டு பிடபிள்யூஆருங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பிடபிள்யூஆர் ஹெச்எம்ஆர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸி. கடலூரில் நம்ம வந்து ஒரு கொட்டேஷன் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியலே போட்டுட்டு போயிடலான்னு தோணுச்சு.
இப்போ ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் ரிட்டர்ன் கிளம்பிட்டேங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் செம்மையாக அலைஞ்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டோடைய அப்டேட் போயிட்டுருக்கு. நம்ம வீட்டுக்கு சில மிஸ்டேக்லாம் நடந்திருக்கு. என்ன மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இன்டீரியர் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். அது உங்களுக்கே தெரியும். கடலூர்லாம் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்திருந்தேன். இன்டீரியர் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. பிவிசி இருக்குது, அதுக்கப்புறம் யூபிவிசி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம்ஆர், பிடபிள்யூஆர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸி சேர்ந்தது. ஹை கிளாஸி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ்லேயே இருக்கிற டாப் மெட்டீரியல்ஸ் தான் சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு ஹை கிளாஸி கொடுக்கும்போது எவ்வளோ காஸ்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் மட்டுமே 5 லட்ச ரூபா வருது. 5 லட்ச ரூபா நான் கவுண்ட் பண்ணி வச்சுருந்தது, நான் நினச்சி வச்சுருந்தது ஒரு 1 லேக் 2 லேக்குள்ளார இன்டீரியர் ஒர்க் முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் அதுதான் கிடையாது. பிவிசி பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் உண்டு. ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக்கு. அதோட லைஃப் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. பட்டு லைஃப் வருமா அப்படின்னு தான் எனக்கு தெரியாது. ஒரு 10 வருஷம் வரும்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு நேர்லேயே பார்த்து, நீங்கள் வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து பிவிசியில் செஞ்சிருந்த வீடை காட்டுங்க, நான் ஒரு டைம் நேரில் போயிட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா லைஃப் லாங் நம்ம கிச்சனில் இருக்க போகிறது. நம்ம தான் அதை க்ளீன் பண்ணணும், நம்ம தான் அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதனால் எந்த மெட்டீரியல் கொடுத்தா நல்லாயிருக்கும், காஸ்ட் வைஸ் கம்மியாக போகும்போது மெட்டீரியலும் கொஞ்சம் குவாலிட்டி இருக்குமா, இல்லை தரம் இல்லாமல் போயிடுச்சுன்னா வேஸ்ட்டு. அதனால் ஹை கிளாஸி போட்டுட்டு போயிடலாம். மேலே ஒரு 1 லட்சம் வந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம ஹை கிளாஸி போடும்போது மெயின்டைன் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் போயிட்டு நான் வந்து செக் பண்ணேன். யூபிவிசி எப்படி இருக்கும், பிவிசி எப்படி இருக்கும், ஹை கிளாஸி எப்படி இருக்கும், இது 3க்கும் காஸ்ட் வைஸ் எவ்வளோ வருது, வாரண்டி எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புரட்டி போட்டு செக் பண்ணிட்டேன். எல்லாம் போய் பார்க்கும்போது எனக்கு ஹை கிளாஸி மெட்டீரியலே பரவாயில்ல அப்படின்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிவிசியும் யூபிவிசியும் நம்ம இப்போ ஒரு லைட்டரே வச்சு பற்ற வச்சாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே உருகும். அது வந்து ஒரு மெழுகு மாதிரி பிளாஸ்டிக். அதனால நம்ம வீட்டில் கிச்சனுக்கும் அதை போட முடியாது. வேணா லாப்டில் வந்து அது போட்டுக்கலாம். ஏன்னா கைப்படாத இடத்துல அது போட்டோம்னா அது மட்டும் கிடக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ ரூபா கொடுத்து வீடு கட்டியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம வீட்டுக்கு கொடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா லைஃப் வரும்னு தோணுச்சு. இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடுக்காக யூபிவிசியும் பிவிசியும் நம்ம ஒரு டைம் போயிட்டு விசிட் பண்ணிடலான்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு விருப்பம் இல்லை அது போடுறதுக்கு. சொன்னாங்க வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு எவ்வளோ கபோர்டு வேணும், எவ்வளோ பீரோ, கிச்சனில் வந்து மாடலர் கிச்சன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 lakhs 2.5 லட்சத்துக்குள்ளார நான் முடிச்சு தரேன் அப்படின்னு பிவிசியில் சொல்லியிருந்தாங்க. யூபிவிசி பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்குள்ளே நான் எல்லாமே பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஹை கிளாஸி பார்த்தீங்கன்னா வீட்டோட இன்டீரியர் ஒர்க்கு 5 லட்ச ரூபா வருதுங்க. நம்ம வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வருது. அதுவும் ஹை கிளாஸ் என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஆர், அதுக்கப்புறம் ஹெச்எம்ஆர், இந்த 2 மெட்டீரியலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து வுட் ஒர்க்கில் போட போகிறோம். மாஸ்டர் பெட்ரூம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்ன பெட்ரூம், ஒரு டிவி யூனிட்டு, பூஜை ரூமுக்கு ஒரு யூனிட் வந்துடும். கிச்சனில் பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சன். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டேன். எல்லாமே வுட்லேயே இருந்தால் போச்சு, மாடலாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆசைப்பட்டதுனால எவ்வளோ ரூபா வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வந்திருக்கு. இது எனக்கு அப்போ தெரிஞ்சிருந்ததுன்னா, டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2 ரூமுக்குமே நான் வந்து கடப்பாக்கல் வச்சுருந்துருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து கீழே ஃபுல்லாகவே நான் ஒரு யூனிட் சைட் ஃபுல்லாக கடப்பாக்கல் வச்சுருந்துருப்பேன். டிவி யூனிட்டும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் முடிஞ்ச அளவு கிரைனட்லேயாவது போட்டுருந்துருப்பேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கலை. டைல்ஸ் போட்டாச்சு. இதுக்கப்புறம் கடப்பாக்கல்லாம் வைக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இன்டீரியர் ஒர்க்கு தான் பார்த்தீங்கன்னா நான் பண்ணி ஆகணும். 5 லட்ச ரூபாங்க நம்ம வீட்டோடைய இன்டீரியர் ஒர்க்கோடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி சொல்லும்போது 5 லட்ச ரூபா வந்திருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸி மெட்டீரியல், டாப் மாடல் நம்ம வீட்டுக்கு வுட் ஒர்க் பண்ண போகிறது. வீட்டோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா கிட்டத்தட்ட வருது. இது ஒரு 5 லட்ச ரூபா. ஸோ நாங்கள் நினச்சி பார்க்காத அளவு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 வீக் கிட்டத்தட்ட நான் வந்து கடலூர் போகிறது, வடலூர் போகிறது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகிறது, செம அலைச்சலில் அலைஞ்சிட்ருக்கேன்.
அதனால தான் பார்த்தீங்கன்னா டெய்லி என்னால் வீடியோஸ் வந்து கொடுக்கறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. பட் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, எடிட் பண்ணுறதுக்கு தான் டைம் கிடைக்க மாட்டேங்குது. வீடு குடி போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒரு நாள் வீடியோ இல்லாமல் போகலாம், அதனால் ஒன்றும் தவறாக நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக என்னால் அப்டேட்டில் கொடுக்க முடியும். கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா வீடியோவும் நானே ஷூட் பண்ணணும், திரும்ப நானே அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், தம்ப்லைன் எடிட் பண்ணணும், திரும்பி அப்லோட் பண்ணணும். நீங்களே நினச்சி பாருங்கள், ஃபுல் டே ட்ராவலில் இருந்துட்டு இருக்கேன், திரும்பி எடிட் பண்ணணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி 1 டே இல்லைன்னா 2 டே வீடியோஸ் வராமல் போகலாம். அதனால் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. நம்ம வீட்டோட ஹவுஸ் வார்மிங் முடிகிற வரைக்கும் தான் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நான் கண்டிப்பாக வீடியோஸ் கொடுக்குறேன். இந்த மெட்டீரியலை பொறுத்து உங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் லைஃப்பில் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக இன்டீரியர் ஒர்க் அமௌண்ட் எவ்வளோ வரும், கடப்பாக்களோடைய அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பேஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்டீரியர் ஒர்க் கம்மியாக தான் வரும்னு நினச்சிட்டு நான் கிடுன்னு டைல்ஸ்லாம் போட்டு இப்போ டைல்ஸ் போட்டதுக்கப்புறம் இன்டீரியர் ஒர்க்கை பற்றி பேச போனதுனால எனக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே விவரம் தெரிய வந்துச்சு. டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி பேசியிருந்தாலும் ஓகே இன்டீரியர் ஒர்க்கு இவ்வளோ வருது, அப்போ கடப்பாக்கல்லே போட்டுட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அப்போ வந்துருந்தேன்னா கண்டிப்பாக நான் போட்டுருந்துருப்பேன். டைல்ஸ் போட்டதுனால பார்த்தீங்கன்னா எதையும் உடைக்க முடியாது. இதுக்கப்புறம் நீங்கள் கடப்பாக்கல்ல உள்ளே தூக்கிட்டு வந்தீங்கன்னா டைல்ஸ்லாம் உடையும், அதெல்லாம் போட முடியாதுன்னு என்னுடைய இன்ஜினியர் சார் வந்து சொல்லிட்டாங்க. அதனால் நான் காஸ்ட்டு பார்க்காம இன்டீரியர் ஒர்க்கு தான் நான் பண்ணி ஆகணும். 5 லட்ச ரூபா நம்ம வீட்டோடைய இன்டீரியர் ஒர்க். அது எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அமௌண்ட் எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்டேட் வீடியோஸில் வரும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.